ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிசியஸ் ஃபீஸ்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, சிம்பிளான ஹெல்த்தியான இளமையாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பெரிய நெல்லிக்காய் 1/2 கிலோ பார்த்திங்கன்னா தண்ணியில் ஃபுல்லாக கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டுங்க. 300 கிராம் குண்டு வெல்லம், இஞ்சி சாறு சிறிதளவு ஒரு 3 ஸ்பூன் வர அளவுக்கு, தேன் சிறிதளவு. இதை வச்சு நம்ம தேன் நெல்லி ரெடி பண்ண போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓட்டையாக இருக்கக்கூடிய மூடி வச்சுக்கலாங்க. அதாவது இந்த மாதிரி பாத்திரம் இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் கூட சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி வச்சு மேலே மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பார்த்திங்கன்னா ஆவிலே வேகிற அளவுக்கு விட்டுலாங்க. பாருங்கள், நெல்லிக்காய் வெந்துருச்சு. பாருங்கள் நல்லா வெடிச்சு வந்துருக்குது. இந்த ஸ்டேஜ் வந்ததும் தனியாக நெல்லிக்காய் எடுத்து வச்சுக்கலாங்க. பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க. பாத்திரம் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளத்தை இதில் சேர்த்துக்கலாங்க. இதில் 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆகணுங்க. பாருங்கள், வெள்ளம்லாம் ஃபுல்லாக மெல்ட் ஆகி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி சாறு இதில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இஞ்சி சாரும் நல்லா கொதித்து பாகுபதம் ரெடி ஆயிடுச்சுங்க. பாகுபதம் எப்படி செக் பண்ணுறதுன்னா பாருங்கள், அந்த மாதிரி ஒரு விரலில் எடுத்து தொட்டு பார்க்கும்போது இப்படி நல்லா ஒட்டி வரணும். அப்படி வந்தால் பாகுபதம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. இது கூட நம்ம வேக வச்சுருக்கிற நெல்லிக்காயை கூட சேர்த்துக்கலாங்க. நெல்லிக்காய் இது கூட ஆட் பண்ணும்பொழுது ட்ரையாக தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லா நெல்லிக்காயும் ஆட் பண்ணியாச்சு. நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா அந்த பாகோடு சேர்ந்து நெல்லிக்காயோட பதமும் மாறி வருங்க. பாருங்கள், கலர் மாறி வரும் பாருங்கள். நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி, கால்சியம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. தினமும் இந்த மாதிரி தேனில் ஊற வச்ச நெல்லிக்காயை எடுத்துக்கும்போது பார்த்திங்கன்னா கண் கோளாறு சரியாகுதுங்க, கர்ப்பப்பை கோளாறு சரியாகுதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரத்த அணுக்களை அதிகரிக்குதுங்க. அதாவது செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி இஞ்சி தேன் கலந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த செரிமான பிரச்சனை இல்லாமல் இருக்குங்க. பாருங்கள், நெல்லிக்காயோட கலர் வந்து நல்லா மாறிடுச்சுங்க. இந்த பதத்தில் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இதை நல்லா ஆற வச்சு இது கூட பார்த்திங்கன்னா நம்ம தேன் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நெல்லிக்காய் நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதும் இப்போ நம்ம இது கூட ஒரு 2லேருந்து 3 ஸ்பூனு தேன் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், தேனையும் அந்த பாகையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கண்ணாடி ஜாரில் மாற்றி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்க பெரியவங்க நல்லா சாப்பிடுவாங்க. நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப துவர்ப்பு தன்மை அதிகமாக, புளிப்பு அதிகமாக இருக்கிறதுனால சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.